நீங்கள் உங்கள் மனதை அதை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபைப்படியே பூர்ண நம்பிக்கையுள்ளவராக இருந்தார். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய பிதாவாக இருந்ததனால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாகிற அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நம்முடைய ஒரு வாழ்நாளே ஒரு நாளில் மீண்டும் தேவன் கூட்டி வைத்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய நாமத்தை திருக்கும்படியாக பாடல் எண் 45 தேவாதி தேவனை இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவாதி தேவனையே தினமும் துதித்திடுவோம். தேவாதி தேவனையே தினமும் துதித்திடுவோம். அன்பிலே தாயருளின் வாய் அன்னையின் பால் அமுதம் தேன். அன்பிலே தாயருளின் வாய் அன்னையின் பால் அமுதம் தேன். தேவாதி தேவனையே தினமும் துதித்திடுவோம். இயேசுவே எந்தன் நல்மேய்ப்பரே, நானோ தாட்சி என்றும் அடையேனே. இயேசுவே எந்தன் நல்மேய்ப்பரே, நானோ தாட்சி என்றும் அடையேனே. புல்லுள்ள இடத்தில் மேய்த்திடுவார், அமர்ந்த நீரண்டை சேர்த்திடுவார். புல்லுள்ள இடத்தில் மேய்த்திடுவார், அமர்ந்த நீரண்டை சேர்த்திடுவார். தேவாதி தேவனையே தினமும் துதித்திடுவோம். உம் வசனம் எங்கள் கால்களுக்கு அணையா விளக்கு என்றென்றுமே. உம் வசனம் எங்கள் கால்களுக்கு அணையா விளக்கு என்றென்றுமே. பாதையில் வெளிச்சம் காட்டிடுமே, நீதியில் அனைத்து சென்றிடுமே. பாதையில் வெளிச்சம் காட்டிடுமே, நீதியில் அனைத்து சென்றிடுமே. தேவாதி தேவனையே தினமும் துதித்திடுவோம். புண்ணிய இரட்சகர் இயேசு வல்லார், புவியில் நமக்கு யார் துணையே. புண்ணிய இரட்சகர் இயேசு வல்லார், புவியில் நமக்கு யார் துணையே. பாவத்தின் பாரத்தை நீக்கிடவே தேவகுமாரனையே தந்தவர். பாவத்தின் பாரத்தை நீக்கிடவே தேவகுமாரனையே தந்தவர். தேவாதி தேவனையே தினமும் துதித்திடுவோம். நீதியின் சூரியன் இயேசுவையே, ஜாதிகள் யாவும் வணங்கிடுமே. நீதியின் சூரியன் இயேசுவையே, ஜாதிகள் யாவும் வணங்கிடுமே. 1000 வருஷம் ஆனந்தமாய், ஆனந்தம் என்றென்றும் ஆனந்தமே. 1000 வருஷம் ஆனந்தமாய், ஆனந்தம் என்றென்றும் ஆனந்தமே. தேவாதி தேவனையே தினமும்
துதித்திடுவோம். இந்த நினைவு கூறு நாளில் இருக்கிற நாம் ஜெபம் செய்யும்படியாக காரைக்குடி சபையை சார்ந்த சகோதரர் கப்ரியல் பிரதர் அவர்களை அனுப்புவோம். ஜெபிப்போம். மகா உன்னதங்கள் வீட்டிற்கு பூமி இதனால் வரலும் ஒரு கண்களை போல பாதுகாத்து ஆசீர்வாதத்தை வழிநடத்தி வந்த யாவே நம் நாமம் உள்ள ஒன்றான் தகப்பனே. இது இந்த காலை வேளையும் கூட இது இந்த சாயங்கால வேளையும் அது பந்தியை ஆசிரியக்கூடிய நாளிலும் கூட தேவரீர் எங்களை நடத்தி வந்த தயவுக்காக தேவரீர் இந்த நாள் கூட எங்களை பூர்வமாக செய்து ஒரு நாமத்தை கொண்டு மேலான திருவிற்காக தேவரீர் இந்த நாளும் கூட நாங்கள் எங்களை முழுவதுமாக நிதானித்து நாங்கள் அறிந்து நீர் தரக்கூடிய அந்த மன்னாவை நாங்கள் புசித்து குமாரனுடைய சாயலுக்குப்பாய் ஒரு குடும்பமாக முறையும் பிரசனமும் ஒரு சுத்தாவையும் எங்களுடைய கூடிய விளையாட்டுமாய் தேவரீர் வரக்கூடிய நாட்களில் கூட எங்களை பலத்த கரம் கொண்டு எங்களை காத்து வழிநடத்த வேண்டுமாய் தேவரீர் நாங்கள் கேட்கக்கூடிய சத்தியங்களை விட்டுவிடாதபடி எங்கள் இருதயம் என்னும் தசப்பொருள்களை எழுதி அனுதினமும் நாங்கள் அதை பயிற்சி செய்வோம், அதில் நாங்கள் நடக்கவும் நீர் மகிமைப்படும்படியாக ஒரு வாழ்க்கையை வாழவும் தேவையான பரிசுத்தாவையும் ஞானத்தையும் தந்து எங்களை சிந்தைகள் எங்கள் செயல் காலம் நேரம் சகலத்தையும் தேவரீடமே நாங்கள் உமக்காக ஒப்புக் கொடுத்து உமது குமாரனுடைய ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்து நாங்களும் தேவரின் சபையில் நாங்களும் கூட வந்து சேரும்படியாக ஒரு மேலான சிலாக்கியத்தை எங்களுக்கு தயவாய் தந்தரும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்மையான விண்ணப்பத்தை எங்களுக்கு கற்றுக் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இப்ப நாமத்தினாலே உமது பொறுப்பாதம் மனதை கெஞ்சி நடைபெறும் ஜீவன் நல்ல நன்றி பிரதர். இன்றைய நாளுக்குரிய அனுதின பரலோக மன்னாரை வாசிக்கும்படியாக சகோதரர் மதன் சூர்யா அவர்கள் இன்றைக்குரிய பரலோகமன்னா, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றி கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கையை பண்ணினோமாய் இருக்கிறாய். 1 தீமோத்தேயு 6:12 நம் வாழ்க்கையில் நமக்குண்டாகும் போர் வெளிப்படையாகவோ அல்லது அந்தரங்கமாகவோ இருந்தாலும் அது ஒரு போராகவே கருதப்பட வேண்டும். இந்த யுகத்தில் நாம் முன்னேறி வெற்றி பெற வேண்டும். இல்லையே நாம் சகலத்தையும் மேற்கொண்டவர்களாக தேவனாலே அங்கீகரிக்கப்பட முடியாது. மற்றொரு காரியம் நம் அனைவரின் சிந்தையில் இருக்க வேண்டும். நம்முடைய பிரயாசையினால் அல்ல, பரிசுத்த ஆவியின் தூண்டுதலினால் நாம் எந்த அளவுக்கு இந்த யுகத்தில் முன்னேறுகிறோம் என்பதையே தேவன் மதிப்பிடுகிறார். இதனால் நாம் செலுத்தும் காணிக்கைகளும் பலியும் பூரண அன்பும் பக்தியுள்ளதுமாக இருந்து பேர் புகழ்ச்சிக்காக நாம் எதையும் செய்யாமல் தேவன் பேரில் அன்புள்ளவர்களாக அதை உண்மையான அன்போடு செய்ய வேண்டும். ஆதார வசனம் 2 தீமோத்தேயு 4:7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் பீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாவதை யாவருக்கும் அதை தந்தருள்வார். தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவ செய்தியை தலைப்பு நினைவு கூறுதலின் தியானங்கள் என்ற தலைப்பின் கீழாக சகோதரர் திருச்சி சபையை சார்ந்த சகோதரர் ஞான தேவராஜ் அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்.
அன்பை அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்க்கையோடு மார்ச் 31 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவுகிற நாளாக அவருடைய பந்தி எப்படி அனுசரிக்கணும் மேல்வீட்டு அறையில் சொன்ன காரியங்களை எல்லாம் நம்ம தியானித்து அதை உணர்வுபூர்வமாக நம்ம அனுசரிக்கிறதுக்கு இந்த நாளை நமக்கு அனுசரிக்கிறதுக்கு தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கார். அதற்கு நன்றி சொல்லணும். தேவன் நமக்கு தாமதிக்கிறார் என்று நம்ம எண்ணுகிற அது எதுக்காக தாமதிக்கிறார்னா நம்மளாம் மனம் திரும்பி சீர்பொருந்தணும் அப்படின்றதுக்காகவே அவர் நமக்கு தாமதிக்கிறார். இந்த காலத்தெல்லாம் கூட்டி கொடுத்துருக்கிறார். இதுதான் அவருடைய பெரிதான அன்பு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை அலட்சியப்படுத்திடாம இவ்வளவு நாள் எப்படி இருந்தோமோ தெரியாது. அதை நம்ம இனிமேலாவது அதை பிரயோஜனப்படுத்தி ஜீவிக்க அவர் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க. ஏதோ இந்த நாளில் மட்டும் அந்த ஒரு கர்சனையா அந்த அனுசரணையா இருந்துட்டு போறது மட்டும் இல்லை. இந்த நாள் அடுத்த வருஷம் நமக்கு தேவன் நமக்கு ஜீவனை கூட்டி கொடுத்துருந்தாருன்னா அந்த அடுத்த பந்தியில நம்ம கலக்கிறதுக்கு கலந்து கொள்வதற்கு ஜீவனை கூட்டி கொடுத்துருந்தாருன்னா அதுவரையிலும் நம்ம நீதியா நடக்க முயற்சி செய்யணும். அந்த நம்ம என்ன நம்ம நீதி, ஞானம், அன்பு, வல்லமை இந்த குணச்சந்திர நம்மளை படைச்சிருக்காரு. அதான் நிமித்தம் அதை இழந்து போயிருந்தாலும் கிறிஸ்துவ நிமித்தம் நம்ம அதை பெற்றுக்கொண்டோம். அதை நம்ம நினைவில் கொண்டு ஜீவிக்க வேண்டும். இப்போ கிறிஸ்து பார்த்தீங்கன்னாக்கா அன்றியும் கிறிஸ்து இயேசுக்கு தேவபக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாரும் துன்பப்படுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது நமக்கு பாடுகள் தான். பாடுபட்டால் தான் அவரோட நம்ம ராஜ்யத்தில் பங்கு பெற முடியும், அவரோட ராஜ்யத்தில் ஆள முடியும்ன்ற சொல்லப்படுது. அதான் சொல்லுவோம். இதை நம்ம பார்த்துக்கணும். இந்த சிலுவை சுமக்கிற வாழ்வை குறித்து பார்க்கும்பொழுது இந்த பாருங்க, லூக்கா 13ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்தை பார்க்கும்போது லூக்கா 7, 8, 9. அப்பொழுது அவர் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலேயே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போட்டு இது நிலத்தையும் ஏன் இருக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த வருஷம் மட்டும் இருக்கட்டும். நான் இதை சுற்றி கொட்டி எடுப்போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னால் இருக்கும். இந்த அளவுக்கு தேவன் நமக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. இதுல இந்த வெட்டி எரு போடுவோம்ன்ற மாதிரி சொல்லுவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு. இதாவது தேவனிடத்தில் இந்த மாதிரி கேட்கும் பொழுது, எஜமான் கேட்கும் பொழுது இந்த மாதிரி கிறிஸ்து சொல்றாரு. அந்த அளவுக்கு நம்ம இதை இந்த 3 வருஷத்துல உள்ள காரியங்கள் நம்ம நியாயத்தை பார்க்கும்போது தேவன் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு, நமக்கு மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காருன்றத நம்ம உணர்வுபூர்வமா செயல்படுத்தணும். அதுதான் இந்த புரிஞ்சுக்கணும். வெறுமனம் ஆட்சிட்டு போயிடக்கூடாது. ஆமா, அதுக்கான விளக்கம் ஒன்று பார்க்கும் பொழுது, நாம் ஒவ்வொரு நாளும் சுய விருப்பத்தை சிலுவையில் அறைந்து அதாவது நம்ம சுய சித்தத்தை சிலுவையில் அரைஞ்சிட்டு தேவ சித்தத்திற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். சிலுவையில் சிலுவை சுமப்பது என்பது ஒரு சுமை அல்ல. அது நம்மை மகிமைக்கு தகுதிப்படுத்தும் ஒரு தெய்வீக பயிற்சி அப்படின்னு நம்ம சகோதரர் ரசல் அவர்கள் எழுதியிருக்காங்க. அவங்க காரியத்தை தான் இப்போ பார்க்கணும். அதில் தான் நம்ம செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அது நம்மை மகிமைக்கு தகுதிப்படும் ஒரு தெய்வீக பயிற்சி. பாடுகள் இல்லாமல் கிரீடம் இல்லை நமக்கு என்ற உண்மையை நம்ம உணர்ந்து சோதனையை மகிழ்வுடன் ஏற்க வேண்டும். இந்த சிலுவை சுமக்கும் பயணமே நம்மை கிறிஸ்துவின் சாயல் கோப்பாக மாற்றும் கருவியாகும். இந்த சிலுவையை சுமக்கும் பயணமே நம்மை கிறிஸ்துவின் சாயல் கோப்பாக மாற்றும் கருவியாகும். இதை நம்ம உணர்ந்து வேண்டியது. அடுத்து என்ன பார்க்கும்போது, கிறிஸ்துவின் சாயலாக மாறுவது. கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக வளருவதற்கு நம்முடைய உடன்படிக்கை, நம்ம செய்த உடன்படிக்கையை நம்ம நினைவு கொள்ளணும். இதற்கு இடையூறாக இல்லாத பட்சத்தில், அதாவது கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற நம்ம உடன்படிக்கைக்கு
ஒப்பாக வளர்வதற்கு நம்முடைய உடன்படிக்கைக்கு இடையூறாக இல்லாத பட்சத்தில் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் மனிதருக்கு நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்யறது ரொம்ப முக்கியம். அவர் ஜீவனையே கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த மனித குலத்தை எப்படி மீட்கிறது என்று பிதாவாகிய தேவன் நினைக்கும் பொழுது, இந்த காரியமா யார் போவா அப்படின்னு யோசிக்கும் பொழுது கிறிஸ்து முன்னாடி வர. அவர் சொல்ல போக கூட சொல்லல. இந்த காரியமா யார் போவான்னு நினைக்கிறார், மனசுல நினைக்கிறார். அப்போவே நான் போறேன், என்னை குறித்து ஏசாயத்தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறாரே அப்படின்னு சொல்றாரு. அதனால அப்ப அந்த மாதிரி நம்ம நன்மை செய்ய வேண்டும். அவர் ஜீவனே கொடுத்துருக்கும் போது நம்ம நன்மை செய்யறதுல ரொம்ப அதான் கீழ்ப்படிதல். விசேஷமாக இல்லை இன்னொன்னு சொல்றாரு, விசுவாச வீட்டாருக்கு நன்மை செய்யணும்னு சொல்லிக்கிறாரு. இதுதான் நம்ம இந்த நாள்ல நினைவு கொடுக்கணும். அவ்வளவுதான். இந்த நினைவு கூறுவதில் நாம ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். நம்மளை நாமளே ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். நினைவு கூறுவதற்கு முன்பாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பது மிகவும் அவசியமான செயலாகும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பது மிகவும் அவசியமான செயலாகும். நம்மிடம் குறைகளை தேவனிடம் அறிக்கையிட்டு, நம்மிடம் உள்ள குறைகளை தேவனிடம் அறிக்கையிட்டு அவற்றை மாற்றிக்கொள்ள தீர்மானிக்க வேண்டும். மற்றவர்களை நாம் நியாயம் தீர்ப்பதை விட்டுவிட்டு நம் சொந்த இருதயத்தை சீரமைக்க வேண்டும். நம்முடைய சொந்த இருதயத்தை சீரமைக்கணும். தொடர்ச்சியாக இந்த சுய பரிசோதனையே ஒருவனை பரிசுத்த பாதையில் நிலைநிறுத்த உதவுகிறது. இந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது நம்ம ஒரு பரிசுத்தமா, எப்படி நான் பரிசுத்தராக இருக்க நீங்களும் பரிசுத்தராக இருங்கள், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுற போல இந்த பரிசுத்த பாதையில் நிலைநிறுத்துவதற்கு இந்த சுய பரிசோதனை நமக்கு வேணும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இப்போ இந்த நினைவுறுதல் நாளில் வருவதற்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா மற்ற நாளில் கூட எப்படியோ இருந்துருவான். இந்த நாளில் தான் இந்த எதிராளியானவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். நம்ம எவ்வளோதான் இதில் ஒரு ஈடுபாடோடு வரும்பொழுது நம்மளை விழுவதற்கு நான் ப்ராக்டிக்கலாக இது பண்ணியிருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். அதனால நம்ம ஞானமாக ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாக ஜீவிக்கணும். இந்த பாவத்திற்கு விளந்து போகிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். அந்த மாதிரி ஏற்படும். நான் அதெல்லாம் உணர்வுபூர்வமாக பார்த்துருக்கேன். அதனால நம்ம அதை அது மாதிரி இருக்கும் பொழுது தேவனுடைய கரத்தில் அவரை நினைச்சு நம்ம அதை அந்த இடத்த விட்டு விலகி போறது ரொம்ப உத்தமமான செயல். மற்ற காலப்பகுதியிலே காட்டிலும் பஸ்கா காலங்களில் பாவத்திற்குள் விழுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. இந்த காலப்பகுதியில் குறிப்பிடத்தக்கதான வீரியத்துடன் சோதனைகள் கடந்து வருகின்றன. வீரியத்துடன் வருதான் நம்ம சோதனைகள்லாம் நம்மள்கிட்ட. வருஷம் இந்த காலப்பகுதியில் அனைவருமே இடறி விழுவதற்கு விசேஷித்த வாய்ப்பு உள்ளது. ஆகையால் நமது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்து நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் உண்மையாய் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். அதுதான் அதை ஜெபம் பண்ணோம்னா அவர்கிட்ட இருந்து நம்ம பாதுகாப்பு கிடைக்கும். நம்ம அதிலிருந்து விடுபடலாம். அப்போ நம்ம அவருடைய பலத்த கரங்களுக்கும் அடங்கி இருக்கணும். இதுதான் இங்க நமக்கு கொடுக்கப்படுது. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு தன்னடக்கம் வேணும் என்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த தன்னடக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவபக்தி உடையவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் எல்லா விஷயத்திலும் தன்னடக்கத்தின் முக்கியத்துவத்தையும் தன்னடக்கம் இல்லாமையால் வரும் தீமைகளையும் கருத்தாய் சீர்தூக்கி பார்க்கணும். இப்போ நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் என்பதை நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு நம்ம அதிலிருந்து நம்ம ஜபத்தின் அவரோட இணைய முடியும். விழிப்புணர்வு. பகைவனாகிய பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி வருவதால் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஜெபமே நம்மை சோதனைகளிலிருந்து காக்கும் கேடயமாகவும் பலமாகவும் அமைகின்றது. ஆவிக்குரிய உறக்கம் ஆபத்தானது என்பதால் வசனத்தின் ஒளியில் விழித்திருக்க வேண்டும். ஆவிக்குரிய உற்சாகம் ஆபத்தானது என்பதால் வசனத்தின் ஒளியில் விழித்திருக்க வேண்டும். எப்போதும் ஆயத்தமாக இருப்பதே மணவாளன் வருகையை எதிர்கொள்ளும் சரியான வழியாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன வரும்பொழுது நான் திருடனை போல வருவேன், எக்கால சத்தத்தோட வருவேன், இந்த மாதிரிலாம் நிறைய 3 விதமான காரியங்கள்லாம் சொல்றாரு. எப்படி வானத்துக்கு எழுந்திட்டு போனாலும் அதே மாதிரி வருவேன்ற மாதிரி சொல்றாரு.
திருடனை வரும்போது போல வந்துட்டாருன்னா இருக்காரு. அப்போ நம்ம பார்க்க முடியும்னா அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டால் தான் அதை உணர முடியும். இப்போ அதுக்கான நம்ம முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும். கர்த்தருடைய பாத்திரம். கர்த்தருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுவது என்பது அவருடைய பாடுகளில் பங்கெடுப்பதாகும். அவருடன் கூட பாடுபட்டால் மட்டுமே அவரோடு கூட ஆளுகையை செய்யும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும். துன்பங்களை ஒரு தகுதியாக எண்ணி அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வது மேன்மையானது. துன்பங்களை ஏற்றுக்கொள்ளணும், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும். அப்போ அது அவரோட கூட ஆளுகை செய்ய முடியும். இது மேன்மையானதும் கூட என்று நம்ம சகோதரர் சொல்லியிருக்காங்க. இது நமது அர்ப்பணிப்பை புதுப்பிப்பதற்கும் குணலட்சத்தை மெருகேற்றுவதற்கும் வழிவகுக்கும் அதுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காரியம் செய்யணும். இதுதான் கர்த்தருடைய பாடம். இந்த பாடுகள் படுவது ரொம்ப அவசியமானது. இப்படி பாடுபடுவர்கள்ட்ட ஒரு கசப்பை நீக்கணும். நம்மள்கிட்ட இருக்க கசப்பு மனசுல உள்ளத சிறிதளவு குடித்த மாவும் முழு மாவையும் குடிக்க செய்யும் என்பதால் கசப்பை ஆரம்பத்திலேயே நீக்க வேண்டும். இருதயத்தில் மறைந்திருக்கும் சிறு பொறாமையும் கூட ஆவிக்குரிய வளர்ச்சியை கடுமையாக பாதிக்கும். சிறு பொறாமை கூட நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியை பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால எந்த அளவுலையும் நம்ம அந்த மாதிரி முன்னாடி ஏதாவது இருந்தோம்னா நம்ம அதை மாற்றிக்கொள்ள முயற்சித்து இன்னைக்கு பந்தியில நம்ம கை வைக்கிறதுக்கு தேவனிடத்துல நம்ம மனசார ஜெபம் பண்ணி அவர்கிட்ட தாழ்மையை வெளிப்படுத்தணும். ஆமாம், அதை அடுத்த பந்தியில நம்ம ஜீவன் கொடுத்துருந்தாருன்னா கலக்கிறவர்களும் நம்ம முடிவு பண்ணி நிலைத்திருக்கணும். நினைவுகூறுதல் என்பது நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ள கொடுக்கப்பட்ட ஒரு சிறந்த வாய்ப்பு. அடுத்து என்ன சொல்றாரு? நினைவுகூறுதல் என்பது நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள கொடுக்கப்பட்ட ஒரு சிறந்த வாய்ப்பாகும். உண்மையும் நேர்மையுமான உள்ளத்தோடு கர்த்தரை பின்பற்றுவதே புது சிருஷ்டியின் மேன்மையான அடையாளம். உண்மையும் நேர்மையுமான உள்ளத்தோடு கர்த்தரை பின்பற்றுவதே புது சிருஷ்டியின் மேன்மையான அடையாளம். இதுதான் பார்க்கணும். அதை நம்ம இந்த கசப்பை நம்ம நீக்கி நம்ம அவரோட ஒப்புரவோம். நம்ம இந்த கிருபாசன தண்ணியில் சேர்றதுக்கு நம்ம சுத்திகரிக்கணும். எப்படி சுத்திகரிக்கணும்னா பாருங்க சொல்றாரு. விலையேறப்பட்ட ரத்தத்தின் மூலம் சுத்திகரிக்கப்படுவதற்காக தினந்தோறும் அணுகும் விதமாக நமக்கு கிருபாசனம் கொடுக்கப்படுகிறது. அவருடைய அந்த கிருபாசனத்தின் அதாவது 4ஆம் அதிகாரமா? ஆமாம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16. எபிரேயர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம். பாவம் இல்லாதவர் இருக்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்ணியை சேர்க்கிறார். அவர் கிருபாசனத்தை சேர்ந்தோம்னா நாம எதிராளியானவருடைய கண்ணியிலிருந்து தப்பிக்கலாம். அடுத்தது தாழ்மையின் உச்சம், பாதம் கழுவுதல். தலைவனாக இருப்பவன் தொண்டனாக இருக்க வேண்டும் என்பதை கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் தத்துவம். தலைவனாக இருப்பவன் தொண்டனாக இருக்க வேண்டும் என்பதே கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் தத்துவம். மற்றவர்களுடைய குறைகளை பொறுத்து கொள்வதும் அவர்களுக்கு உதவுவதும் பாதம் கழுவுவதற்கு சமம். எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்களா? மற்றவர்களுக்கு உடைய குறைகளை பொறுத்து கொள்வதும் அவர்களுக்கு உதவுவதும் பாதம் கழுவுவதற்கு சமம். தாழ்வான பணிகளை செய்ய தயங்காத மனநிலை ஆவிக்குரிய மேன்மையின் வெளிப்பாடாகும். இந்த தாழ்மை சபையில் ஒற்றுமையையும் அன்பையும் நிலைநாட்ட உதவுகிறது. சின்ன சின்ன ஹின்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம இந்த நேரத்தில் நினைவுறதுல தான். அடுத்தது பேதுருவோட மறுதளிப்பை குறித்து பார்க்கும்போது ஒரு சின்ன ஹின்ஸ். சுய நம்பிக்கையினால் வரும் வீழ்ச்சி எவ்வளவு வேதனையானது என்பதை பேதுருவின் வாழ்வு காட்டும்.
தவறு செய்த பின் மனம் வருந்தி கர்த்தரிடம் திரும்புவதே ஒரு புது சிருஷ்டியின் பண்பு. நமது பலவீனங்களை உணரும் போதுதான் தேவனுடைய கிருபையின் மேன்மையை நாம் அறிய முடியும். நமது பலவீனங்களை உணரும் போதுதான் தேவனுடைய கிருபையின் மேன்மையை நாம் அறிய முடியும். வீழ்ந்தாலும் கர்த்தர் நம்மை தூக்கி விடுவார் என்ற நம்பிக்கை குணலட்சண உறுதியையும் தரும். ஆமா, அடுத்து நாம் கர்த்தருக்கு வேதனை வருவிக்கக்கூடியவற்றை செய்திருப்பதை உணர்வோமே. ஆனால் ஏதோ பாவம் செஞ்சிருக்கோம் அப்படின்னாக்கா, பாவம் செஞ்சிருக்கோம்னா கர்த்தரை மாலை வேளையில், அதாவது இப்போ நம்ம வெளியே போயிருக்கோம், ஒரு வேலை நிமித்தமாக போயிருக்கோம், அங்கே பாவம் செஞ்சிட்டோம். அப்போ வந்து வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுவோன்ற மாதிரிலாம் இருந்துடாம அந்த இருந்த இடத்துலயே வந்து தேவனிடத்துல கண்களை மூடி அந்த இடத்துலயே, அதுக்காக நேரத்தை நம்ம கடத்தாம அந்த இடத்துல கண்களை மூடி ஜெபத்தில் அப்புறம் ஜெபம் பண்ணி அவரிடத்துல நம்ம ஒப்புரவாகும். எப்படி நம்ம ஒரு சட்டையில் ஒரு டீ சாப்பிடும்போது கரைப்பட்டுச்சுன்னா உடனே ஒரு பச்சை தண்ணி எடுத்து தொடச்சி சுத்தம் பண்ணிக்கிறாங்க. அது போல நம்ம உடனே நம்ம கண்களை மூடி நம்ம வந்து ஜெபம் பண்ணி அவருடைய ஒப்புரவாயிடணுன்றத இங்கே நமக்கு இந்த சகோதரர் நம்ம வெளிப்படுத்துறாங்க. கர்த்தரை மாலை வேளையில் தொடர்பு கொள்ளும் வரை காத்திருப்பது நன்மை பயக்காது. அது பிரத்யேக அறைக்குள் நாம் போக முடியும் என்றால், நமது பிரத்யேக அறைக்குள் நாம் போக முடியும் என்றால் நாம் அவ்வாறே செய்ய வேண்டும். இல்லாவிடில் நமது கண்களை மூடி ஒரு வினாடி மூடி நம் இரட்சகரின் புண்ணியங்கள் மூலமாக நம் பரலோக பிதாவிடம் தொடர்பு கொள்ள வேண்டும். ஆமா, தொடர்பு கொண்டு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தோம். இதுல ஒரு அலட்சியங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதோட முடிவு என்ன இருக்குன்றதை சொல்றாரு. நம் நீதியின் வஸ்திரத்தை கரைகளின்றி காத்துக் கொள்வோமாக. வஸ்திரத்தின் மேலுள்ள கரையை நீக்குவதை காட்டிலும் அதன் மேல் கரைப்படிய செய்வது வெகு சுலபம். வஸ்திரத்தின் மேலுள்ள கரையை நீக்குவதை காட்டிலும் அதன் மேல் கரைப்படிய செய்வது வெகு சுலபம். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். மேலும் முன்பே படிந்த கரையை காட்டிலும் புதிதாக சேரும் ஒவ்வொரு கரையும் அகற்றுவது கடினமாயிருக்கும். அதனால் அலட்சியத்தின் முடிவே கரைப்படிதல் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அதனால ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளா இருக்கணும். சிலுவையை சுமத்தல். தினந்தோறும் சிலுவை சுமப்பது என்பது கர்த்தருடைய சித்தத்திற்கு பாடுகளை ஏற்றதாகும். சுய விருப்பங்களை தியாகம் செய்து கர்த்தர் காட்டிய வழியில் நடப்பதே சீசத்துவத்தின் பாதை. சீசத்துவத்தின் பாதை. சிலுவை இல்லாமல் கிரீடம் இல்லை என்பதை உணர்ந்து துன்பங்களை மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டு தனிப்பட்ட சிலுவைகளே நம்மை செதுக்கி கிறிஸ்துவின் சாயல் கோப்பாக மாற்றுகின்றன. யூதாசின் பாடமும் எச்சரிக்கையும். பொருளாசை மற்றும் சுயநலம் எப்படி ஒரு சீசனை வீழ்த்தும் என்பதற்கு யூதாஸ் ஒரு பெரிய எச்சரிக்கை. பொருளாசை மற்றும் சுயநலம் எப்படி ஒரு சீசனை வீழ்த்தும் என்பதற்கு யூதாஸ் ஒரு பெரிய எச்சரிக்கை. இருதயத்தில் சிறிய பாவம் நுழைய அனுமதித்தாலும் அது பெரிய துரோகத்திற்கு வழிநடத்தி செல்லும். கர்த்தரை விட உலக லாபங்களையும் மேலாக எண்ணுவது ஆவிக்குரிய அழிவுக்கு கொண்டு போய்விடும். உண்மையான இருதயத்தோடு கர்த்தரை பின்பற்றுவது இடரலாகாமல் நடப்பதற்கு ஒரே வழியாகும். உண்மையான இருதயம், அப்பதான் நம்ம இடர் அடையாமல் இருக்கோம். விசுவாசத்தில் உறுதி. இந்த காலங்களில் நம்ம எப்படி இருந்தாலும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை முழுமையாக நம்புவதே விசுவாசத்தின் வெற்றி. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை முழுமையாக நம்புவதே விசுவாசத்தின் வெற்றி. காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாத நித்தியமானவைகளையே நம் கண்முன் நோக்கி இருக்க வேண்டும். சோதனைகள் வரும்பொழுது விசுவாசம் ஊசலாடாகாமல் இருக்க ஜெபத்தில் தரித்திருப்பது மிகவும் அவசியமாகும். சோதனைகள் வரும்பொழுது விசுவாசம் ஊசலாடாமல் இருக்க ஜெபத்தில் தரித்திருப்பது மிகவும் அவசியம்.
உறுதியான விசுவாசமே ஒரு கிறிஸ்தவனை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நிலையாக நிற்கச் செய்யும் பலம். இதுதான் விசுவாசத்துல உறுதியா இருக்கும். உண்மைத்தன்மை. எல்லா சூழ்நிலையிலும் சத்தியத்திற்காக உண்மையாக நிற்பதே ஒரு கிறிஸ்தவனின் கடமை. உலகத்தின் நன்மதிப்பை பெறுவதை விட தேவனுடைய அங்கீகாரத்தை பெறுவதே முக்கியம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத வெளிப்படையான வாழ்வு சாட்சியாக அமையும். உண்மைத்தன்மை என்பது சிறிய காரியங்களிலும் பெரிய காரியங்களிலும் வெளிப்பட வேண்டும். மெய்யான திராட்சை செடியாகிய கிறிஸ்துவில் இணைந்திருந்தால் மட்டுமே நாம் கனி கொடுக்க முடியும். அன்பு, சந்தோஷம், சமாதானம் போன்ற கனிகளே நமது ஆவிக்குரிய வளர்ச்சியை பறைசாற்றும். கனி கொடுக்காத கிளைகள் நறுக்கப்படும் என்பதால் ஆவிக்குரிய வளர்ச்சியை தொடர்ந்து பேண வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் நிலை நிற்பது கனிகள் பெறுவதற்கு அடிப்படையான வழியாகும். தாவீது மற்றும் கோலியாத் இவர்களை குறித்தா நான் தேவன் நமக்கு சொல்ற அந்த விசுவாசத்தை குறித்து சொல்லும்போது பாருங்க, விசுவாசம் இருக்கும் இடத்தில் எந்த மாபெரும் தடையும் ஒரு பொருட்டல்ல என்பதை தாவீது நிரூபித்திருக்கிறார். சிறுவனான தாவீது தனது சொந்த பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய நாமத்தினால் மட்டுமே கோலியாத்தை வீழ்த்தினான். வெற்றி என்பது உலக ஆயுதங்களால் வருவதல்ல, அது கர்த்தரை முழுமையாக சார்ந்திருப்பவர்களுக்கே உரியது. அதான் நம்ம வெற்றி பெற முடியும். சிலர் எல்லாருமே கோலியாத்தை பார்த்து பயப்படுறாங்க. ஆனா இவரு எழுத்து நின்னாரு அப்படின்னா அவருடைய நாமத்தினால அப்ப வெற்றி கிடைச்சிச்சு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட நேற்று நீங்க படத்தை போட்டு சொல்லும் போது பார்த்தேன். பிளாத்து முன்பாக இயேசு தந்தது போல நாமும் சத்தியத்திற்கு நல்ல அறிக்கை தர வேண்டும். என்ன செஞ்சாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உலக அழுத்தங்களுக்கு பணியாமல் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வது வீரமான செயலாகும். சத்தியத்தை பேசுவதால் வரும் இழப்புகளை ஒரு லாபமாக கருதுவது ஆவிக்குரிய மனநிலை. உறுதியான நிலைப்பாடு எடுப்பவர்களே கர்த்தருடைய ராஜ்யத்தில் தூண்களாக நிற்பார்கள். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வாழ்ந்து வருஷம் இது அவர் நமக்கு ஒரு முன்மாதிரி. அவர் தான் அதை நமக்கு சொல்றார். இப்படிப்பட்ட நாம் புறம்பே தள்ள வேண்டியவைகளை நம்ம குணலட்சணங்களை பற்றி பேசும் பொழுது, கோபமான பேச்சு, வஞ்சகம், வெறுப்பு, பொறாமை மற்றும் சச்சரவுகள் ஆகியவற்றை நம்மிடமிருந்து நீக்கி இவை அனைத்தும் நம்ம இருதயத்தில் இருக்கும் தீய சுபாவங்களிலிருந்து உருவாகின்றன. அதனால் இவற்றை நாம் வெறுக்க வேண்டும். இந்த நினைவுறுதல் நாளில் இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு தியானமாக கொடுக்கப்படுது. அவைவரை சிநேகித்தல். தங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் பயக்கிறவர்களுக்காகவும் ஜெயிப்பது ஒரு சிறந்த ஆவிக்குரிய பண்பு. தாவீது சவுலுக்கு காட்டிய தயவு புதிய ஏற்பாட்டு அன்பிற்கு ஒரு உன்னதமான முன்னோடியாகும். தீமையை நன்மையால் வெல்லும் இந்த சுபாவமே நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக அடையாளப்படுத்துகிறது. பொறாமையின் தீமை. தாவீது மீது கொண்ட பொறாமை சவுலின் நிம்மதியை அழித்து அவரது வாழ்வை சீரழித்தது. தாவீது மீது கொண்ட பொறாமை சவுலின் நிம்மதியை அழித்து அவரது வாழ்வை சீரழித்தது. பொறாமை என்பது ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுத்து நம்மை தேவனிடமிருந்து வெகு தூரம் பிரிக்கிறது. மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது நாமும் அவர்களோடு மகிழ்வதே பரிசுத்த ஆவியின் உண்மையான கனியாகும்.
நமக்கு சுற்றிலும் போராட்டங்கள் இருந்தாலும் உள்ளுக்குள் கர்த்தர் தரும் அமைதியை பேணி காக்க வேண்டும். நமக்கு சுற்றிலும் போராட்டங்கள் இருந்தாலும் உள்ளுக்குள் கர்த்தர் தரும் அமைதியை பேணி காக்க வேண்டும். கவலைகளை அவர் மேல் வைத்துவிட்டு அவர் தரும் சமாதானத்தை இருதயத்தின் காவலாக வைத்துக் கொள்ள வேண்டும். குழப்பமான நேரங்களில் எடுக்கப்படும் முடிவுகளை விட அமைதியான நேரங்களில் எடுக்கப்படும் முடிவுகள் மேலானவை. இந்த அமைதி பரிசுத்த ஆவியின் கனி என்பதால் இதை தேவன் மட்டுமே நமக்கு அருள முடியும். பரிசுத்த ஆவியின் கனியை நம்ம பெறணும்னால அவர் அருள் இருக்கணும் அப்படின்றது இங்க சகோதரர் நமக்கு வெளிப்படுத்துறாங்க. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் சகோதரர்களுள் உண்மையான அன்பு இருக்க வேண்டும். அன்பு இருக்கணும்னு சொல்லலாம், உண்மையான அன்பு இருக்கணும்னு சொல்லப்பட்டது. ஒருவரை ஒருவர் தாங்குவதும் ஒருவருக்காக ஒருவர் தியாகம் செய்வதும் கிறிஸ்துவின் பிரதான கட்டளையாகும். இந்த அன்பு உலகத்தரிடத்திலிருந்து நம்மை பிரித்து காட்டும் ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான செயல். அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் என்ன? இஸ்லாமியர்னாக்கா அவர் கேப் போட்டிருப்பாங்க, இவங்க இது பண்ணிருப்பாங்க, குர்தா போட்டிருப்பாங்க சகோதரிகள். இந்துக்கள்லாம் பொட்டு வச்சிருப்பாங்க, இந்த உத்ராட்ச கொட்டெல்லாம் போட்டுட்டு நமக்கு என்ன அடையாளம்? நம்ம கிரியை தான். இந்த உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துறது, நம்ம அன்பு செலுத்துறது, அந்த இதுதான் நமக்கு ஒரு கிறிஸ்தவன் அப்படின்றத வெளிப்படுத்துறது. இப்படிப்பட்டவர்களுக்கு தகுதியை தேவன் எப்படி உண்டாக்குறாங்க பாருங்க. ஊழியத்தில் ஈடுபட நமக்கு எந்த சுய தகுதியும் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். இந்த ஊழியத்தில் ஈடுபட நமக்கு எந்த சுய தகுதியும் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவது போல, நமது தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் நம்மை பலப்படுத்துகிறார். இந்த தாழ்மை உணர்வு நம் பெருமையிலிருந்து காத்து தேவனிடம் இன்னும் நெருங்க செய்கிறது. ஆமா, சவுல் மற்றும் தாவீதின் வேறுபாடு. சவுல் தனது சுய கௌரவத்தை அதிகாரத்தையும் நிலைநாட்ட முயன்றார். ஆனால் தாவீது எப்போதுமே தேவ சித்தத்திற்கு கட்டுப்பட்டிருந்தார். சவுலின் வீழ்ச்சி கீழ்ப்படியாமையினாலும் தாவீதின் உயர்வு தாழ்மையினாலும் உண்டானது. இது அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய படமாகும். தீமையை நன்மையால் வெல்லுதல். தன்னை துரத்தி வந்த சவுலுக்கு தாவீது கொல்லாமல் விட்டது ஆவிக்குரிய வெற்றியின் ஒரு சிறந்த தருணம். தன்னை துரத்தி வந்த சவுலை தாவீது கொல்லாமல் விட்டது ஆவிக்குரிய வெற்றியின் ஒரு சிறந்த தருணம். தீமை செய்பவர்களுக்கு பதில் தீமை செய்யாமல் அவர்களுக்கு தயவு காட்டுவதே ஒரு உண்மை சீசனின் பண்பு. பதிலுக்கு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்ற மாதிரி செஞ்சிடாதபடிக்கு அவர் தயவு காட்டுவது உண்மை சீசனின் பண்புன்றது இந்த சகோதரன் வெளிப்படுத்திட்டார். இந்த கசப்பு உணர்வை அகற்றி இருதயத்தில் தெய்வீக அன்பின் கனிகளை இது இந்த தாங்க செய்கிறது. பொறுமையை குறித்து சொல்லும் பொழுது, நமது குணலட்சணத்தின் முதிர்ச்சியை அளவிடும் மிக முக்கியமான அளவுகோல் நமது பொறுமையாகும். நமது குணலட்சணத்தின் முதிர்ச்சியை அளவிடும் மிக முக்கியமான அளவுகோல் எதுன்னு பார்த்தோம்னா பொறுமையாகும். தேவனுடைய காலம் வரும் வரை அமைதியோடு காத்திருப்பது விசுவாசத்தின் முதிர்ந்த நிலையை தெரிவிக்கும். நெருக்கடியான சூழ்நிலைகளில் பதற்றம் அடையாமல் இருப்பது பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருப்பதை உறுதிப்படுத்தும். பொறுமையுள்ளவன் தனது ஆத்மாவை சம்பாதித்துக் கொள்ளுகிறான். இது தேவ வாக்கின் உண்மை. உடைந்த இருதயம். நொறுங்குண்ட இருதயத்தை தேவன் ஒருபோதும் அலட்சியம் செய்வதில்லை என்று வேதம் கூறுகிறது. நம்முடைய தவறுகளை மூடி மறைக்காமல் அப்படியே தேவனிடத்தில் ஒப்பிக்கும் போது அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். தாழ்மையுள்ளவருக்கு ஒருபோதும் தேவன் எப்போதும் கிருபை அளிக்கிறார்.
என்பது ஒரு மாறாத பிரமாணம். சாட்சி இல்ல வாழ்வு. தேவானை எப்படி கல்லறிஞ்சு பண்ணாங்க, அவர் மாதிரி சாட்சி இல்ல வாழ்வு. அவர் கூட மறிக்கும் பொழுது கூட அவர் கல்லறியும் கூட பாவங்களை மேல் சுமத்தா இருக்கணும் அப்படின்னு அந்த சூழ்நிலையிலையும் அவர் அந்த மாதிரி பேசியிருக்காருன்னா அவருடைய குணலட்சணம் எப்படி இருக்கும் இது இந்த நேரத்தில் நம்ம நிதானிச்சு பார்க்க முடியும். சத்தியத்திற்காக எத்தகைய இழப்பையும் சந்திக்க தயாராக இருப்பதே ஒரு மெய்யான சாட்சியின் பண்பு. நம்முடைய சொல்லும் செயலும் ஒருபோதும் முரண்படாமல் கிறிஸ்துவை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும். உலகத்தின் மத்தியில் நாம் ஒரு திறக்கப்பட்ட புத்தகமாக இருக்க வேண்டும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். உண்மையான சாட்சி என்பது மரண பரியந்தம் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பதே ஆகும். கோலியாத்தை கண்டு இஸ்ரேலின் சேனைகளே நடுங்கிய போது தாவீது தனது விசுவாசத்தால் அவனை வீழ்த்தினான். அதுபோல நமது வாழ்க்கை போராட்டங்களை நமது சொந்த பலத்தால் அல்ல, கர்த்தருடைய நாமத்தினால் மட்டுமே எதிர்கொள்ள வேண்டும். விசுவாசம் இருக்கும் இடத்தில் பயத்திற்கு ஒருபோதும் இடமில்லை. கிறிஸ்துவின் வெளிப்பாடு. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பது மனித அறிவுக்கு எட்டாத மாபெரும் ரகசியம். கிறிஸ்துவின் மூலமாகவே நாம் பிதாவின் எல்லையற்ற அன்பையும் நீதியையும் காண முடிகிறது. கிறிஸ்துவை அப்படியே பின்பற்றுவது பிதாவினிடத்தில் சேருவதற்கான ஒரே வழி. கிறிஸ்துவை அப்படியே பின்பற்றுவது பிதாவினிடத்தில் சேருவதற்கு ஒரே வழி. ஆமா, மன்னிப்பில் சந்தோஷம். பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதன் அடையும் நிம்மதியும் சந்தோஷமும் விவரிக்க முடியாதவை. இது பாரமான மனதிற்கு விடுதலை அளித்து மறுபடியும் புது உற்சாகத்துடனே தேவனுடைய பாதையில் நடக்க தைரியம் தருகிறது. இந்த சமாதானமே ஒரு விசுவாசியின் வாழ்வில் மிக விலையேறப்பெற்ற பொக்கிஷம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. பேதுருவின் சம்பவத்தின் சூழ்நிலைக்கு சம்பவம் நமக்கு நன்கு ஞாபகத்தில் உள்ளது. பேதுருவின் சம்பவம் சூழ்நிலை மற்றும் நமக்கு இதை நன்கு நமக்கு ஞாபகத்தில் உள்ளது. பலமுள்ள நல்ல மனுஷன் பேதுரு. அவர் தனக்கான ஆபத்துகளை உணர்ந்து கொள்ளவில்லை. ஆதலால் அவர் சாத்தானின் தந்திரங்களுக்கு ஆயத்தமாக இருக்காமல் மிகவும் சோதனையான நிலைமைக்குள் அனுமதிக்கப்பட்டபடியால் பேதுரு பெருமை பாராட்டி கொண்ட தைரியம் பறந்து போய்விட்டது. அது மறுதளித்த தன்மை. தன்னுடைய சொந்த இதில் தான் அவர் சொல்லிட்டார். 3 முறை மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னார். அது ஜீவனே போனாலும் அவங்கள நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றத சொல்றாரு. அவருடைய பலமுள்ள குணம் மறைந்து விட்டது. கர்த்தருடைய நிந்தையை பேசி அவருடைய மறிதலுக்கும் விட்டார். மனிதன் எளிதில் விழக்கூடியவன் என்பதற்கான எத்தனை பாடமாக இது அமைகின்றது. மேலும் நாமும் பிசாசின் தந்திரங்களில் மேற்கொள்ளப்பட்டு சிக்கி வைக்கப்படுவோம் என்பதற்கான பாடமும் இது அமைகின்றது. நாம் சோதனைக்குள் விழுந்து விடாதபடிக்கு நாம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவது நம் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு அவசியமாயுள்ளது. தாழ்மையில் உயர்வு. ஒருவன் தன்னைத்தான் தாழ்த்தும் பொழுது தேவன் சரியான காலத்தில் அவனை உயர்த்துவார். தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த எளிய நிலைமையிலிருந்து இஸ்ரேலின் சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட்டார். தாழ்மையே உயர்வுக்கான உண்மையான பாதையாகும் என்பதை தாவீதின் வாழ்க்கை நமக்கு உறக்கச் சொல்கிறது.
தெய்வீக பாதுகாப்பு. கர்த்தர் தமது பிள்ளைகளை தமது கண்மணி போல் இரவும் பகலாக பாதுகாக்கின்றார். எந்த சத்ருவும் தேவனுடைய அனுமதியின்றி நம்முடைய ஒரு முடியையும் கூட சேதப்படுத்த முடியாது என்பதை முடியாது. இந்த தெய்வீக பாதுகாப்பு நமக்கு இந்த உலக போராட்டங்களில் மத்தியில் முழுமையாக சமாதானத்தை தருகிறது. ஆவிக்குரிய நிதானம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளும் நிதானம் ஒரு சீசனுக்கு அவசியம். சத்தியத்திற்கும் பொய்யுக்கும் இடையே உள்ள மெல்லிய வேறுபாட்டை அறியும் விவேகத்தை பெற வேண்டும். மற்றவர்களை நியாயங்கரித்தாக தீர்க்காமல் காரியங்களின் உள்நோக்கத்தை புரிந்து கொள்வது முதிர்ச்சியின் அடையாளம். இந்த நிதானமே நாம் வஞ்சிக்கப்படாமல் இருப்பதற்கும் நேர்மையான பாதை நடப்பதற்கும் நமக்கு துணை நிற்கும். மற்றவர்களுடைய குறைகளையும் பலவீனங்களையும் பார்த்து மனது உருகுவதே கிறிஸ்துவின் இரக்கமாகும். நீதியை நிலைநாட்டும் அதே வேளையில் தவறான பாதையில் செல்பவர்களை கனிவோடு மீட்பதே இரக்கத்தின் பண்பு. நம்முடைய கிறிஸ்துவின் இரக்கத்தின் பண்பு. நம்ம தவறான பாதையில் போனால் கூட நம்ம மீட்டெடுக்கிறதுக்காக யாராவது கொண்டு நம்மளை இது பண்ணிடுவார். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இருக்கணும், அலட்சியப்படுத்திடணும். நாம் கர்த்தரிடமிருந்து இரக்கத்தை பெற்றது போல நாமும் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட கடனாளிகளாய் இருக்கிறோம். இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்ற வாக்கு தத்தம் நம் வாழ்வின் தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய நினைவுகள், தியானம். அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம நினைவு மாலையிலே நம்முடைய மத்தியில கைகள் நேரம் தியானிச்சுட்டு நம்ம மற்ற காரியங்களை பார்ப்போம். கேட்ட காரியங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாங்க. ஆய்வு சகோதரர்கள்